இன்று நேற்று முளைத்த காளானாக இருக்கிற இந்த நாமல் ராஜபக்சவுக்கு இந்த கருத்தை சொல்லக்கூடிய துணிச்சலை கொடுத்ததில் சுமந்திரன், சம்பந்தன், இந்த அரியநேத்திரன், இந்த ஸ்ரீதரன் உட்பட தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு 10ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். விக்னேஸ்வரன் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பது நன்றாக தெரிந்த பிற்பாடும் தொடர்ச்சியாக உள்ளக விசாரணைக்குள் பொறுப்புக்கூறலை முடக்கி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடிலே இவர்கள் எல்லோரும் கூட்டாக செயல்பட்டு வந்தவர்கள். குறிப்பாக இந்த இனப்படுகொலையாளி கோட்டாபய ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு பதவியேற்ற பிற்பாடு ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வந்த நிலையிலே அந்த சந்தர்ப்பத்திலேனும் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித